தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே வார்த்தைக்காக நாம் கவனம் செய்வோம். சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள பரிசுத்த ஆவியானவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, இது பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை என்று சொல்லி வார்த்தையான தேவன் எங்களோடு இடைபடும். மனுஷனுடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி உபதேசங்களாய் போதிக்காதபடிக்கு ஜீவனுள்ள வார்த்தை என்னவோ இந்நாளுக்குரிய மன்னாவை எசப்ப எங்களுக்கு தாரும். வார்த்தையில பலன் கொண்டு உங்களுடைய நாம மகிமைக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க தேவ கிருபையை தாரும். அப்பா, தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வந்த பிள்ளைகளுக்கும் வராத தடைப்பட்ட பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகள் கடந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா. வாரந்தோறும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் என்ன பண்றோம்? ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு வருகிறோம். வார்த்தையில நீங்க வளர்ந்தால் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும். ஏதோ கடமைக்காக நாங்கள் ஆராதனைக்கு வந்தோம், கடமைக்காக வந்து தேவனை நாங்கள் துதிக்கிறோம், ஏதோ எல்லாரும் நாங்களும் சர்ச்சுக்கு போறாங்கன்றதுக்காக நாங்களும் சர்ச்சுக்கு வரோம். நிச்சயமாய் கர்த்தர் நித்திய ராஜ்யத்துல கொண்டு போகவே மாட்டார். சபைக்கு நம்ம வந்தா, ஆராதனை வந்து கலந்து கொண்டா, இந்த உலகத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு, என்னை உயர்வான ஸ்தானத்துல என்னை கொண்டு போய் வைப்பாரு. இந்த சிந்தையோடு வந்தாவும் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கைவிட்டு விடுவார். நீங்க நித்திய ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. ஆனா வேதம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லுது, சத்திய ஆவியானவர் எங்க உண்டோ அங்க பரிபூரணமான ஒரு விடுதலை. இந்த சபைக்கு நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன், இந்த சபைக்கு நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்து நிமித்தம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்க பாக்கியவான், பாக்கியவதிக. காரணம் என்னன்னா, சத்தியத்தை நீங்க அறிவீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க அநேக பிள்ளைகள் வந்து சத்தியத்தை வெளிப்படுத்தாத சபைகளிலே கடந்து போய் சத்தியம் சத்தியம் சொல்றாங்க, சத்திய வார்த்தைகளை கேட்கறேன்னு சொல்றாங்க. விட வேண்டிய காரியங்களில விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை இன்னும் விடுதலையை பெற்றுக்கொள்ளலை. இந்த உலக ஆசை ஐஸ்வர்யத்தை தான் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. அது இல்லை ஆசீர்வாதம். தேவனுடைய கிருபை தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த தேவனுடைய கிருபை தான் உங்களுக்கு ஐஸ்வர்யம். இந்த தேவனுடைய கிருபை தான் உங்களை நித்திய ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு போகும். பழைய ஏற்பாடு காலத்தில் நாம் காண்போமானா அது நியாய பிரமாணத்தின் காலம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தை நாம் காண்போமானால் அது கிருபையின் காலம். அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாகிய கர்த்தர் தான் உங்களை நித்திய ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு போவதற்காக மறுபடியும் வரப்போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது புத்தி உள்ள ஆராதனை? எது புத்தி உள்ள ஆராதனை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நம்ம எல்லாரும் என்ன ஆராதனை பண்ணி இருக்கிறோம்? கடமைக்காக நீங்க ஆராதனை செய்கிறவங்க தான் இருக்கிறாங்க. நாங்களும் கடமைக்காக போனோம், சர்ச்சுக்கு போனோம், ஒரு அட்டண்டன்ஸை போட்டோம், கடந்து போனோம். அது இல்லை. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஆராதனை இருக்கணுமா. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் தன் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது புத்தியுள்ள ஆராதனையா? தங்களை தாங்களே நீங்க ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். ஆராதிக்கிறோமா? ஏதோ கடமைக்காக வந்து நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கடந்த நாட்களிலே நாம் வாசித்தோம், இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் கடந்து போகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருகிறார், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்ன பண்றாராம்? அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுவாரானால், ஹல்லேலூயா, உங்கள் சரீரம் என்னவா மாறிடும்?
பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வாசம் பண்ணுவாரானால் நம்முடைய சரீரம் என்னவா மாறிட்டான்? பரிசுத்தமாய் மாறிவிடும். காரணம் என்ன? மனுஷனுடைய இருதயம் மகா கேடும் கிறுக்குள்ளதா இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்துல கிரிய செய்யல தெரியுங்களா? லௌகிக கவலைகளை தன் இருதயத்துல வைத்துக் கொண்டு அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் சிந்தனையில பாவம் செய்து வீணராய் மாறிவிட்டார்களாம். தேவன் என்ன பண்றதில்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துறதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:21 வாசியுங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். இன்னைக்கு ஆராதனையை விட்டுட்டு நம்ம வேலைக்கு போறோம்னு வச்சுங்களேன், இன்னைக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 1000 இல்லை ஒரு 500. இந்த 1000 இல்லை ஒரு 500 ரூபாய் எடுத்து நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் நம்ம பூர்த்தி செய்ய முடியுமா? முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம கடந்த நாட்களில் வாசித்தோம், நீங்க அந்நியர்களை போல என்ன பண்ணாதீங்க, ஜெபம் செய்யாதீங்க. உங்கள் பரமபிதா உங்கள் தேவைகள் இன்னதென்று உங்களுக்கு அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 60, அவன் பலத்தின் மீதுனால் 70 80 வயசு இருந்தான். இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் முழுவதும் சஞ்சலமும் வருத்தமும் தவிர இந்த பூமியில ஒன்றும் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அதே போல இந்த பூமியில 1000 வருஷம் எவனும் இந்த பூமியில உயிரோடு வாழ்ந்ததும் கிடையாது. ஆனா ஒரு சந்ததி வருகிறது, ஒரு சந்ததி இந்த பூமி விட்டு கடந்து போகுது. அதே போலத்தான் பல சந்ததிகளை என்ன பண்ணிருக்கிறோம், நாம் கடந்து வந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் யாருக்கும் கிடைக்காத ஒரு உன்னதமான ஒரு பாக்கியம், உன் தாயின் கர்ப்பத்தில் நீ உருவாவதற்கு முன்பாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்தாராம். எதற்காக? அவரை ஆராதிக்கணும், அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தணும், அவர் நாமத்தை நீங்க பிரஸ்தாபப்படுத்தணும். வாசித்து தெரியுமா? தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது என்ன உண்டாகணும்? நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகணும். காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பூமியில எந்த ஒரு மனுஷனும் நிரந்தரமாய் குடியிருக்கிறவன் ஒருவனும் அல்ல. ஆனால் ஓடி ஓடி என்ன பண்றனா, தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் என்ன பண்றோமா, சேர்த்து வைக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஒருவரும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறோம் இந்த பூமியில ஒருவரும் கிடையவே கிடையாது. இதை எடுத்துட்டு போறதுக்கு ஒருவரால என்ன பண்ண முடியாது, முடியவே முடியாது. ஆனா யுகா யுகா காலமும் அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அதற்காக தான் என் தேவனாகிய கர்த்தர் பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பான ஒரு ஆராதனையை இந்த பூமியில் அவர் ஏற்படுத்தினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27 நாம் வாசிப்போமானால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஹல்லேலூயா. ஏன் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பணுமா தெரியுமா? தேவன் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்காக. அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிறது. அந்த பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவாகிய தேவன் அவர் மாமிசத்தில் வெளிப்பட்டாரா. இந்த மாமிசத்தில் வெளிப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷகுமாரன இந்த பூமியிலே கடந்து வந்தார். மறுபடியும் எக்கால தொனிகளோடு ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு இந்த பூமிக்கு அவர் இறங்கி வரப்போகிறார். அதனால்தான் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சீசர்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் இந்த பரலோக ராஜ்யத்தில் செய்யப்படுகிறது போல் இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக.
அவரை ஆராதிப்பதற்காக தான், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிக்கணும் என்பதற்காக தான் என் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணாலே உருவாக்கினார், அவர் சாயலாக மனுஷனை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. நீங்க பலுகி பெருகுங்க, இந்த பூமியை நிரப்புங்க. காரணம் என்ன? அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? நாளைய எதிர்காலத்தை குறித்து, ஹல்லேலூயா, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, நம்முடைய ஜீவியங்களை குறித்து தான் நம்முடைய சிந்தனை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஆதியிலே ஆதாம் ஏவாள் நிமித்தமாய் இந்த பூமிக்கு பாவம் உண்டாக்கப்பட்டது. இந்த பாவ மனுஷனில் இருந்து பிறந்த நீ, உனக்குள் இருக்கிற அந்த பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமானால் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய துன்மார்க்கத்திற்கு நம்மை நீங்களாக்க முடியாது. கிறிஸ்து இயேசுவானவர் அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினாராம். அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் சகல பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தினது. எதற்காக? பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்வதற்காக. காரணம் என்ன? உன்னை அழைத்தவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் யாரா? பரிசுத்தர். அதனால பாருங்க, 24 மூப்பர்களும் சிங்காசனத்திற்கு முன்பாக அவருடைய பொற்பாதத்திலே விழுந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார்களாம். அவரை எப்படி அங்க தொழுது கொள்கிறார்களோ அதே தொழுகை 1000 வருஷம் அரசாட்சி இந்த பூமியில இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த வேண்டும். இந்த ஆராதனை நீ கலந்து கொள்ளாதபடிக்கு, இந்த ஆராதனை பங்கு கொள்ளாதபடிக்கு, நீ பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ளாதபடிக்கு உன் இருதயம் கடினப்பட்டு லௌகிக கவலைகளோடு, துக்கத்தோடு, சிந்தனையோடு நீ தேவனை ஆராதிக்காதபடிக்கு கடந்து போவீரானால் அவர் நித்திய ராஜ்யத்திற்குள்ள எப்படி கர்த்தர் கொண்டு போவாரு? அவர் பரலோக ராஜ்யத்திலே விற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் யுகா யுகா காலமும் நம்மோடு இருக்கிறவர். அந்த தெய்வத்தை நீ எப்படி போய் ஆராதிப்ப? நீங்க என்ன பண்றாங்க? எல்லாரும் புத்தியுள்ள ஆராதனை இல்லை, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஆராதனை இல்லை, கடமைக்காக ஆராதனை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எகிப்து தேசத்திலே தேவனுக்கு பார்க்க பிரியமில்லாமல் தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் முதலாக தேவனை தொழுது கொள்ள முடியாய் மோசேயிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை என்ன பண்ணு, என் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய், என் நாமத்தை பிரசாபப்படுத்த முடியாய், பார்வோனிடத்தில் இருந்து பிரித்து அவனை கொண்டு வான்னு சொல்றார். யாரு? பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. வாசிப்போம் யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும், பாருங்க, பார்வோன் இடத்திற்கு போகவும், இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். முதல் ஒரு ஆராதனை மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நாம புறஜாதி மக்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு எப்படி இருக்கிறோம்? கீழ்ப்படியாமல் உள்ள பிள்ளைகளாய் இருந்தோம். அந்நிய புறஜாதி மக்கள் இருந்து வேர் பிரித்தாராம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதனால பாருங்க, யாருக்கும் கிடைக்காத ஒரு உன்னதமான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த உணர்வே நமக்கு இல்லை. இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்க? கடமைக்காக ஆராதனை, கடமைக்காக தேவனை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துறேன்னு சொல்றாங்க. ஒருபோதும் இல்லவே இல்லை. அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில வரப்போகுது. 1000 வருஷ அரசாட்சி இருக்கு. அந்த 1000 வருஷ அரசாட்சியில நீங்க போய் பங்கு பெறணும். அதற்காக தான் இந்த பூமியில உங்களை ஆயத்தப்படுத்துறாரு. இல்ல, நான் உலக பிரகாரமான காரியத்தை நான் செய்வேன்னு சொன்னீங்கன்னா
உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறுகிறவன் தேவனுக்கு பாத்திரவான் அல்லவே அல்ல. நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு ஜீவியம், ஒரே டைம் தாய் வயிற்றிலிருந்து இந்த பூமிக்கு நம்ம வந்தோம். மறுபடியும் தாய் வயிற்றிலிருந்து நம்ம வரப்போறதே கிடையாது. கடந்த நாட்கள்ல கேட்டோம், தாய் வயிற்றிலிருந்து மறுபடியும் நம்ம வரப்போறவங்களே அல்ல. இந்த ஒரே ஒரு ஜீவியத்தை அவருக்காக நீங்க வாழ்ந்து பாருங்க, சகலமும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். சகலமும் நிச்சயமாய் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். காரணம் என்ன? எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவரை ஆராதிப்பதற்காக ஒரு ஜனக்கூட்டத்தை கொண்டு வர முடியாய் மோசேயின் இடத்தில் அவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இப்போ அதே போல பாருங்க, அநேக புறஜாதி மக்களிடத்தில் இருந்து என் தேவனாய் கர்த்தர் உன்னை அவர் நாம மகிமைக்காக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக நீ புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் என் தேவனாய் கர்த்தர் உன்னை வேர் பிரித்து நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போவதற்காக கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, அங்கு கானான், இந்த பூமிக்குள்ளே இருக்கிற ஒரு கானான் தேசத்துல வந்து தேவனை ஆராதிப்பதற்காக. ஆனா நம்மை அழைத்திருக்கிற தேவன் இந்த பூமியில இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக பரம கானானுக்காக கொண்டு போவதற்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பரம கானானில் என்னை பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கு தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஆராதனையா இருக்கு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 மறுபடியும் வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பாருங்க. ஜீவ பலியாக தேவ சமூகத்தில் வரும்போது எப்படி இருக்க நம்முடைய இருதயம்? நொறுங்கண்டு இருக்கணும். நான் பாவத்தில் கிடந்தேன், அக்கிரமத்தில் கிடந்தேன், துன்மார்க்க வழிகளில் கிடந்தேன். என் தாய் தகப்பன் செய்த அக்கிரம துன்மார்க்கத்தை நிமித்தமா என் தேவனாய் கர்த்தர் என்னை உம்முடைய நாம மகிமைக்காக என்னை வேர்பிரிச்சு எடுத்தீங்க ஆண்டவரே. ஆனா நமக்கு என்ன இல்லை? இந்த உணர்வு இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? எதை காணான் தேசம்ன்றாங்க, பரலோகராஜ்ன்றாங்க. இருக்குதா இல்லையா? ஏதாவது சர்ச்சுக்கு போறாங்கன்றாங்க, சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றாங்க. அது அலேலியா கூட்டம் நம்மளை பார்த்து கேலி பண்றாங்க. நம்ம போவோமா போக மாட்டோமா நமக்கு என்ன இல்லை, ஒரு நிச்சயம் இல்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்து யோவான் சானங்கிட்ட சொல்லப்பட்ட வெளிப்படுத்தினல் விசேஷம் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் 100க்கு 100 வார்த்தை மொத்தம் நிறைவேறி ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல. நியூஸை நல்லா பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. வேத வார்த்தை துல்லியமா நிறைவேறி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சில நிமிஷமும் ஒரு சில நொடிகளை தான் என்ன பண்ணுது, இந்த நாட்கள் வந்து ஊஞ்சலாடின்னு இருக்கு. ஒன்று, நம்ம ஜெனரேஷன் தான் கடைசி சந்ததியா இருக்கணும், இல்லை நமக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகளுடைய சந்ததி தான் கடைசி சந்ததியா இருக்கணும். இதை விட்டு மேல் சந்ததி கிடையவே கிடையாது. வேத நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறி ஆயிற்று. வெளிப்படுத்தல் விசேஷம் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட உன்னதமான வார்த்தை ரெடியா ஆயிடுச்சு. கடைசி நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அது பேசத்தக்கதாயும் அதுக்கு சத்துவம் கொடுக்கப்படும். இன்னைக்கு பாருங்க, ரஷ்யா, அதே போல பார்த்தீங்கன்னாக்கா சைனா, அமெரிக்காவில் இராணுவத்திலிருந்து வீரர்களை இப்போ எடுத்துட்டாங்க. குறிப்பா என்ன பண்ணிருக்காங்க, ரோபோக்களை, அந்த ரோபோக்களுக்கு பயோசிப் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அதுக்குள்ள வச்சு, அந்த பயோசிப் என்ன பண்ணுதுன்னா மூர்க்கமான குணங்களை உண்டாக்கக்கூடிய பயோசிப் அதுக்குள்ள வச்சு துன்மார்க்கமா என்ன பண்ணும், யாருமே முகதாட்சினை பார்க்கவே பார்க்காது. எடுத்தவொடனே ஃபயர் தான். ஆர்டர் ஒரே ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் ஆர்டர் கொடுத்தா போதும், அடுத்த நிமிஷமே அந்த ரோபோக்கள் எல்லாம் என்ன பண்ணுமா, ஃபயர் பண்ண ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய உயிர் போயிட்டாக்கா மறுபடியும் அந்த மனுஷனுடைய உயிரை மறுபடியும் வர வைக்கிறதுக்கு கஷ்டம். ஒரு சரீரம் இறந்து போயிட்டானா அந்த சரீரத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்க வைப்பது ரொம்ப கடினமா இருக்கு. ஆனா ஒரு ரோபோ இறந்து போச்சுன்னா மறுபடியும் இன்னொரு ரோபோவை உருவாக்கிடலாம். ஹல்லேலூயா. அந்த காலகட்டத்துக்கு இந்த உலகம் வந்து ஆயிற்று. ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், அந்த டெக்னாலஜி வந்தாயிடுச்சு. இந்த வருஷத்துல 2025 பார்த்தீங்கன்னா அநேக இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய என்ன பண்றாங்க, டெக்னாலஜிகளை கொண்டு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னும் வரப்போற 2026ல நிச்சயமா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு புத்தி, ஞானமும் அறிவும் பெருத்து இருக்கும். ஐடி கம்பெனி எல்லாம் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இப்ப வேலை விட்டு நீக்கின்னு இருக்கிறாங்க. எல்லாமே ஏஐ டெக்னாலஜி.
நீங்க இப்ப நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்தாயிடுச்சு. நீங்க போயிட்டு கரண்ட் பில் எடுத்துன்னு போயிட்டு உங்க மொபைல் நம்பர் ஆட் பண்ணிட்டு கரண்ட் பில் ஒரு டைம் நீங்க கட்டிட்டு வந்துட்டீங்கன்னா இப்ப ஆட்டோமேட்டிக்காக வருது. கரண்ட் பில்லு ஆட்டோமேட்டிக்காக உங்க மொபைலுக்கு வந்துடுது. அந்த மொபைலுக்கு வந்த உடனே நீங்க மொபைல்ல இருந்தே போனுக்கு என்ன பண்ணல, போன்ல இருந்து பணத்தை அமௌண்ட்டை கட்டி விட்டுடலாம். ஆனா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க தெரியுமா? உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்தா அவங்களுடைய கரண்ட் பில்லு நமக்கு அனுப்பும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிட, கரண்ட் பில்லு உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற காசை கட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் நடக்க போதான் 2024 கண்டிப்பா நடக்கும். இப்போ கரண்ட் பில்லு, குழா பில்லு எல்லாமே எங்க வந்துடுச்சு, உங்க கைக்கு வந்தாயிடுச்சு. உங்க கையில இருக்கிற மொபைல் கொண்டு நீங்க பணத்தை நீங்க கட்டுறீங்க பாருங்க. பணம் இல்லாத பரிவர்த்தனை, பணமே இருக்காது. நெக்ஸ்ட் வர காலத்தில் ஒருவன் கொல்லவும் ஒருவன் விற்கவும் கூடாதபடிக்கு காலம் நம்ம கண் முன்னைப்பு நடக்குது. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் வரப்போது என்ன வரப்போகுது 2024 நீங்க கண்டிப்பா பாருங்க. நீங்க பணத்தை உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தா நீங்க கட்ட வேண்டிய கரண்ட் பில்லாக இருந்தாலும் சரி, இல்ல குழா பில்லாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்க பில்லு ஆட் ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல இருந்து பணத்தை கட் ஆயிடும். நம்ம கண் முன்னே தேவனுடைய வருகைக்கான காரியங்கள் எல்லாம் நடந்தாயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு காரியம், ஹல்லேலூயா, அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி, உலகம் தழுவின ஒரு ஆட்சி வரப்போகுது. அன்னைக்கு நீங்க நம்ம ஓடி ஓடி போயிட்டு எல்லாத்தையும் தேவனை ஆராதிக்கிறது விட்டுட்டு நீங்க எல்லாம் உலகத்துக்கு நம்ம ஓடின்னு கிடக்கிறோம் தெரியுமா? அன்னைக்கு நீங்க என்ன ஓடினாலும் என்ன ஒடியாந்தாலும் தேவனை நீங்க மறுபடியும் ஆராதிக்க முடியாது, தேவநாமத்தை மகிமைப்படுத்தவும் முடியாது. நீங்க நான் என்னத்தான் ஒடியாந்து நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஏசப்பனை உன்னை ஏத்துக்கிறவனை வந்தாலும் முடியவே முடியாது. காரணம் என்னன்னா, அந்த நாட்களிலே யூதர்களுக்கு ரட்சிப்பு கடந்து போயிடும். இந்த சத்தியத்தெல்லாம் அறிஞ்ச உடனே யூத ஜனம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வந்திருக்கிறவர் மேசியா இயேசு கிறிஸ்து தான் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு நின்னுடும். நீ ஓடி போய் நோவாவின் காலத்துல போய் எத்தனை பேர் கதவை தட்டானோ, கதவை என்ன பண்ணாங்க, கதவை தரங்க நோவாவே நோவாவே கதவை தரங்க, ஜலம் வந்துச்சுன்னு தட்டான தெரியுமா? அது போல தட்டும் போது ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறவுகளை உடையவர் இயேசு கிறிஸ்துடைய கரங்களில் அந்த சாவி இருக்கும். அவர் திறக்கவே மாட்டார். இன்னும் கொஞ்ச காலம்தான். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? புத்தி இல்லாத ஆராதனை செஞ்சுன்னு இருக்கிறோம். ஏதோ கடமைக்காக நான் தேவனை ஆராதிக்கிறேன், நானும் சர்ச்சுக்கு போறோம், நல்ல துணி போட்டுன்னு போறோம், நல்ல எங்களை என்ன பண்ண போறோம், மேன்மைப்படுத்தின்னு போறோம். அது இல்லை. புத்தி உள்ள ஆராதனை செய்யறவங்களை மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். ஏன்? இந்த ஜனத்தை எனக்கென்று என்ன பண்ண ஏற்படுத்தினேன், அவரை துதிக்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். சோப்பியா என்ற ஒரு என்ன பண்ணிட்டாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பொம்மை என்ன பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கா தேசத்துல உண்டாக்குனாங்க. அந்த சோப்பியா பொம்மை பாருங்க, சகலமும் அது என்ன பண்ணுது, நம்ம என்ன காரியத்தை குறித்து கேட்கிறோமோ அது ரிட்டர்ன் பதில் சொல்லுது. இன்னைக்கு சைனாவில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு எப்படி இருக்குது, சேம் அதே போல உடம்பு என்ன பண்ணிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க, சிலிக்கான்ல உருவாக்கிட்டாங்க. அந்த பொம்மைக்கு வேர்வை விடுது, அது சுவாசிக்கக்கூடிய தன்மை இருக்கு, அது பேசக்கூடிய சகல வார்த்தைகளை பேசக்கூடிய புத்தி அறிவு ஞானத்தை கொண்டு பேசுற அளவுக்கு அதுக்கு ஞானம் வந்தாயிட்டு. இன்னைக்கு அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, நீங்க போயிட்டு பாருங்க, வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. நீங்க எல்லாம் அதை எப்படி நீங்க ஆராயிறீங்களன்னு தெரியல. இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா என்ன, ஒருத்தருக்கு யாருக்கும் சந்ததியில குழந்தை இல்லாத இருக்கும். இன்னைக்கு முக்காவாசி பேருக்கு குழந்தையே இல்லாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சாத்தா ஒரு மறைமுகமான காரியத்தை பண்ணின்னு வந்துருக்கிறான். அதுவும் உங்களுக்கு தெரியல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பொம்மைகளை உருவாக்கி நீங்க யாருமே வேலைவ பிள்ளைகளை கல்யாணம் பண்றது இல்லை. அது தெரியுமா? தெரியாதா? பாருங்க, தாய் தகப்பன்கிட்ட போய் ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும் கொள்ளணும்னாக்கா அவங்க கிட்ட போய் கை கட்டி நிக்கணும். மற்ற காரியத்தை பேசும்போது என்ன பண்ணணும், அவங்க சொல்ற காரியங்கள்லாம் காது குத்து கேட்கணும். ஆனா வருகிற காலங்களில் அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொம்மை என்ன பண்ணலாம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலியமா கொடுத்து நீங்க ஒரு பொம்மையை உருவாக்கிக்கலாம். நீங்க உருவாக்கிக்கினீங்கன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சமம் அந்த பொம்மையை வச்சு நிறுத்து. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் என்ன பண்ணலாம், தனக்கு பிடித்த உருவத்தை உருவாக்கி தனக்குன்னு வீட்டுல வச்சுக்கணும்னா
அது நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் அது கேட்கும். ஆனா மனைவி கிட்ட சொல்லி பாருங்க, போய் டீ காபி போடுன்னு சொல்லு, அது எழுந்து போறதுக்கு என்ன பண்ணுவாங்க, என்னால் முடியாது சும்மா போய் நீயே பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொம்மை அப்படி கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த காரியத்தை செய்யும், நீங்க என்ன செய்றீங்களோ எல்லா சகல காரியத்தை அது பண்ணும். ஆனா வேற வார்த்தை சொல்லுது, கடைசி நாட்களிலே ஒரு சந்ததி எழும்பவே கூடாது, பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி எழும்பக்கூடாது, பரிசுத்தமுள்ள ஒரு கூட்டம் எழும்பக்கூடாது. காரணம் என்ன, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிக்க கூடாது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடாது. அப்படிப்பட்ட சந்ததிகளை இந்த பூமியில மனுஷரை கொண்டு உருவாக்கவே கூடாது. காரணம் என்ன, இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் சாயலாக மனுஷனை உண்டாக்கினார், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆண் பெண்ணுமாய் உண்டாக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பலுகி பெருகுங்க. காரணம் என்ன, அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் வரக்கூடாது. காரணம் என்ன, ஒரு மனுஷன் பரிசுத்த குலைச்சல் ஆகணும்னா பாருங்க, ஒரு பெண்ணை உருவாக்கி ஒரு பொம்மையை உருவாக்கி அதனோடு அவன் விபச்சாரம் பண்ணானா அந்த பொம்மைக்கு குழந்தை பிறக்குமா? பிறக்காது. நீங்க அநேக வாலிப பெண் பிள்ளைங்க எந்த ஆணையும் அவங்க திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி நீங்க ஆண் பொம்மைகளை செய்து என்ன பண்றாங்க, அவங்களுக்காக என்ன பண்றாங்க, தன் துணையை தேடி இருக்கிறாங்க. நீங்க அநேக ஆண் பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா தனக்காக ஒரு பெண் பொம்மையை உருவாக்கி தனக்குன்னு என்ன பண்றாங்க, தன் மனைவியாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு எப்படி சந்ததி வரும்? வராது. காரணம் என்ன, சாத்தான் மறைமுகமான ஒரு காரியத்தை செய்து வருகிறான். வருகிற 2026 நீங்க பாருங்க, அநேகர் திருமணத்தை செய்து கொள்ளவே மாட்டாங்க, சந்ததி இல்லாமல் போகும் இந்த பூமியிலே. காரணம் என்ன, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடாதபடிக்கு ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுதான் சாத்தான் மறைமுகமான ஒரு காரியத்தை செய்கிறான். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த பொம்மைகளை உருவாக்கி விட்டுட்டா யாரும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க. யாருக்கு என்ன வராது, குழந்தை பிறக்கவே பிறக்காது. எல்லாம் வந்து பாருங்க, உலகத்துல தேவனுடைய ஞானத்தை விட என் ஞானம் பெருசு என்று சொல்லி சாத்தான் மறைமுகமான ஒரு காரியத்தை செஞ்சு வந்து இருக்கிறான். அவன் ஞானத்தை அவமாக்க முடியாததான் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவாங்க. அவரை துதிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தினார். இந்த உணர்வே இல்லை ஜனங்களுக்கு. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். இந்த உலகத்துல நீ இருக்கிற வரைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவானவர், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு உபத்திரம் உண்டு, பாடு உண்டு, கஷ்டம் உண்டு, கண்ணீர் உண்டு, வியாபாரம் உண்டு, சஞ்சலம் உண்டு. இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். ஹல்லேலூயா. ஏன் இந்த உலகத்தை உன்னால ஜெயிக்க முடியாதா? பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த குலைச்சலை உண்டாக்க முடியாத பாருங்க, வேதம் சொல்லுகிறது எப்படி இருக்குமா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஒருத்தர் பொம்மை வச்சு கல்யாணம் பண்ணி போய் வீட்டுக்குள்ள வச்சு குடும்பம் நடத்துறவங்க கர்த்தரை போய் உண்மையை ஆராதிக்க முடியுமா? முடியாது. நீங்க பாருங்க, வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறாங்க, வெளிநாடுகளில் வேலைக்கு போயிட்டு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் என்ன பண்றாங்க, தங்கி வேலைகளை செய்யறாங்க. அரபு நாடுகளில் போய் வேலை செய்யறாங்க. மனைவி விட்டுட்டு பிள்ளைகளை விட்டு பாருங்க, மனைவி விட்டுட்டு அநேக ஆண்கள் போறாங்க. அதே போல கணவரை விட்டுட்டு அநேக பெண்கள் போறாங்க. அங்க என்ன நடக்குது தெரியுங்களா? ஒரே ஒரு பொம்மையை வாங்கி 10 பேர் விபச்சாரம் பண்றாங்க. அதுல நீங்க அதான் அங்க நடக்குது. பாவத்துக்கு ஜனங்களை என்ன பண்ற, சாத்தான் உட்படுத்தி ஆயிற்று. உலக அழிவுக்கு ஆயத்தமா இருக்கு. வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன, அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், பரிசுத்த அலங்காரத்துடனே, அந்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளக்கூடாதபடிக்கு சந்ததிகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிதான் சாத்தான் மறைமுகமான ஒரு கண்ணியை வைத்து வலையில சிக்க வச்சுக்கிறான். நீங்க எல்லாரும் அதான் மாட்டினுங்கிறாங்க. ஒண்ணு லௌகிக கவலை. வெளிநாடுகளுக்கு போய் நீ வேலை செஞ்சா இந்த பூமிக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், சம்பூர்ணமா பணத்தை வச்சு வாழலாம். ஹல்லேலூயா. இந்த பூமியில உன் வாழ்க்கை 1000 வருஷம் கிடையவே கிடையாது, கொஞ்ச காலம் தான். இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்கு என்ன பண்றனா, இரவும் பகலும் ஓடி 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 தன்னை உழைச்சுன்னு கிடக்கிறோம். கடைசி வரைக்கும் நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தின்னு கிடக்கிறோம். ஆனா கர்த்தர் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகுங்க, போதும், அவ்வளவுதான், இந்த பூமியை நிரப்புங்க. காரணம் என்ன, அவரை துதிக்கணும், நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதனால்தான் நீங்க புத்தி உள்ள ஆராதனை செய்யணும். உங்களை ஜீவ பலியாக என்னப்பட தம்மை தாமே ஜீவ பலியாக அவரிடத்துல நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இதைத்தான் கர்த்தர் விரும்புறார். இதை விட்டுட்டு நாம் என்ன பண்றோம்னா,
நாளைய தினத்தை குறித்து, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சொல்லி ஓடி 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 போய் உழைக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன பண்றோம்னாக்கா, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக என்ன பண்றோம், நம்முடைய எதிர்காலத்துக்காக ஓடுறோம். நாளைய நாள் உன்னுடைய நாள் கிடையவே கிடையாது. நாளை நாள் நம்முடைய நாளா கிடையவே கிடையாது. நான் நெக்ஸ்ட் என்ன சம்பவிக்கிறது தெரியாது. கர்த்தர் எப்படி நல்லவர் என்று ருசித்து பார்க்க முடியும். இன்னைக்கு அநேகர் தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு வீட்டில் உட்காந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நாங்களும் சர்ச்சுக்கு போறோன்றாங்க, நாங்களும் போய் கர்த்தரை ஆராதிச்சோம், கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தோம், நாங்கள் ஏசப்பன எங்களுக்கு உயிருன்றாங்க. அப்படியே துடிப்பு வரணும். எங்களுக்கு ஒரு செகண்ட் கம்மியா பாருங்க. ரவிக்குமார் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்பா, நீ முதல்ல ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வாப்பா அப்படி. சூழ்நிலைகள் என்ன ஆயிடுச்சு, வர முடியாத சூழ்நிலை. ஒரு 2 செகண்ட் தாமதமானதுக்கு நாங்கள் அப்படியே எப்படி எப்படி ஓடிடுறோம், உயிரை கையில பிடிச்சின்னு ஓடியாடுறோம், வேக வேகமா வரோம். நித்திய ராஜ்யம் ஒன்று இருக்குங்க. பரலோக ராஜ்யத்துல போய் நீ அவரை துதிக்கணும். இங்கவே நீங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாதபடிக்கு நீங்க நாம இருப்போமானா எப்படி போய் பரலோக ராஜ்யத்துல போய் ஒரு சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம தைரியமா நிற்போம்? ஹல்லேலூயா. அதனால தான் அவன் என்ன பண்றான்னா, தேவனுடைய பாருங்க, இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இல்ல, அந்த ஆராதனை இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. வாசிப்பு நெக்ஸ்ட் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இன்னும் நிறைய பேர் அந்த மறுரூபத்துக்கு வரவே இல்லை. மனுஷன் கடைசி நாட்களில் நித்திய ராஜ்யத்துக்கு போகணும்னா மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். கடைசி நாட்களில் நம்ம மனம் திரும்பி தேவனுக்காக நீங்க கர்த்தரை உண்மையாய் தேடும் போது நிச்சயமாக உங்களை நித்திய ராஜ்யத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். இந்த வாழ்க்கை 60 வயசுல 70 வயசுல 80 வயசுல தான். ஆனா பரலோக ராஜ்யம் என்பது யுகா யுகா காலம். அது வாய்ப்பு தவற விட்டுடாதீங்க. என்ன பண்ணிடாதீங்க, தவற விட்டுடாதீங்க. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய பகிரங்க வருகை இருக்கிறது, அவருடைய ரகசிய வருகை இருக்கிறது. அதில் பங்குள்ளவர்களா நீங்க மாறணும். ஹல்லேலூயா. ஆனா நீங்க இருக்கிற ஜனங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சவங்களா இருக்கிறாங்க. நாங்க ஏசப்பாவையும் ஆராதிப்போம், நீங்க நாத்தியம் போய் வேலையும் நாங்க செஞ்சுட்டு வருவோம். உலகத்துக்காக நீங்க போய் வேலை செஞ்சா ஏதோ ஒரு கடனார் கொடுத்து தீர்த்தலாம் நம்ம நினைக்கிறோம். ஜான் இப்படி ஜான் இருக்கு தெரியுங்களா? இந்த ஜான் தான் அப்படி ஏறி நீங்க நிற்பீங்க. அடுத்த நிமிஷம் நடக்கிறது என்ன தெரியுமா? முழம் உங்களுக்கு நேரா நிற்கும். கஷ்டம். ஜானு தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறாப்புல இருக்கும். முழம் தூரம் உங்களுக்கு என்ன நேரம்? உபத்திரமும் கஷ்டமும் நேரிடும். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிற உன் பரமபிதா அவர் உனக்கு ஒரு நாள் குறை வைக்கவே மாட்டார். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என் பலத்தினால என் முயற்சினால நான் ஓடி ஓடி போய் கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த உலகத்தில் நான் என்ன பண்ணணும், முன்னுக்கு வரணும். நீங்க ஓடுறீங்க, தலைக்கு நான் கூட முடியவே முடியாது. ஏன் முடியாது தெரியுங்களா? உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவருடைய பலனால மட்டும்தான் எல்லாமே ஆகும். உன்னால உன் சுய முயற்சினால ஒரு காரியத்தை செய்ய முடியாது. சும்மா ஒண்ணு வேணா, ஒரே ஒரு தலைவலி கொடுத்துட்டா உன்னால நிம்மதியா உட்கார முடியுமா? நிம்மதியா பத்து தூங்க முடியுமா? முடியாது. சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. அப்படியே தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். நீங்க என்ன பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சவங்களா இருக்கிறாங்க. நீங்க அநேக கிறிஸ்துடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை? நீங்க சத்தியத்தை அறிஞ்சோன்னு சொல்றோம், தேவனை ஆராதிக்கிறோன்னு சொல்றோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை? நம்முடைய வாழ்க்கையில ஏன் உபத்திரம்? நம்முடைய வாழ்க்கையில ஏன் கஷ்டம்? நம்முடைய வாழ்க்கையில ஏன் கண்ணீர்? நம்முடைய வாழ்க்கையில ஏன் சஞ்சலம்? வாழ்நாள் முழுவதும் ஏன் நம்ம வாழ்க்கையில உபத்திரம்? தேவனை நீங்க உண்மையாய் ஆராதிக்கல. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சவங்களா இருக்கிறீங்க. அதனால தான் தேவன் என்ன பண்ண முடியல, தங்களை தாங்களே நீங்க ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து தேவ நாமத்தை உங்களால மகிமைப்படுத்த முடியல. நீங்க அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. கிறிஸ்தவனை அறிஞ்சேன்னு சொல்றாங்க,
இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகல? சமாதானம் இல்லை. நீங்க அநேகர் சத்தியத்தை அறிஞ்சன்னு சொல்றாங்க, வாரந்தோறும் போய் சபைக்கு கடந்து போறாங்க, தேவ நாமத்தை என்ன பண்றாங்க, சண்டே டேபிள் ஆராதிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உபத்திரங்கள் நீங்கல, அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் நீங்கல, அவங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் நீங்கல. நிழலை போல ஒவ்வொரு நாளும் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறது. சேர்ல உட்காந்தீங்க பிரதர், சேர்ல உட்காருங்க. நிழலை போல எப்படி வருது? பின்தொடர்ந்து வருகிறது. காரணம் என்ன? நீங்கள் இன்னும் புத்தியாய் கர்த்தரை ஆராதிக்கல. வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லப்பட்ட சகல வார்த்தைகளை ஒவ்வொன்று நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன? என் தேவனாகிய கர்த்தர் பூமியை அழிப்பதற்காக வரப்போகிறார். ஏன்? பாவம் அக்கிரமம் பூமியில நிரம்பிருக்கு, துன்மார்க்கம் நிரம்பிருக்கு. அவரை துதிக்கணுன்றதுக்காக தான் மனுஷனே உண்டாக்கினார். ஆனா மனுஷன் என்ன பண்றான்? அவன் புத்தி, அவன் ஞானம், எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு சகலத்தையும் நான் தான் உண்டாக்கினேன், சகலத்தையும் நான் தான் படைச்சேன்னு சொல்றான். இந்த பேப்பர் எதுல இருந்து வந்தது தெரியுங்களா? இந்த பேப்பர் எதுல இருந்து வந்துச்சு? மரத்தூள் இருக்கு தெரியுமா, வைக்கல் இருக்கு தெரியுமா, பில்லு, அதில் உருவாக்குறது தான் இது. இந்த பில்லை உருவாக்கினவர் யாரு? மரத்தை உருவாக்கினவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஏதா நீ உண்டாக்கி இருப்பாங்களா? உண்டாக்க முடியாது. நேற்று ஒரு காரியத்தை பார்த்தேன், எனக்கு அதே யோசனை மேல யோசனை. பாருங்க, இங்கிருந்து ராக்கெட் அனுப்புறோம், நிலாவுக்கு அனுப்பணும்ன்றான். நான் செவ்வாய்கிரகத்துக்கு நிலாவை அனுப்பணும்ன்றான். அதே போல பாருங்க, வானத்துல ஒரு பேசுக்கு என்ன பண்றேன், விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்கு, இந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு நாங்க இருந்து ராக்கெட் அனுப்புறோன்றான். இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் நமக்கு எவ்வளவு இந்த கிருபை கொடுத்துருக்கிறாரு. இங்கிருந்து போனாங்க, போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தாங்க. பூமியுடைய பேஸ்குள்ள இப்படி உள்ள நுழைஞ்ச உடனே அந்த இது என்ன ஆயிடுச்சு, பிளைட்டு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சோம். அப்படித்தானே சொல்றாங்க. நல்லா தெளிவா பார்த்துங்க. இங்க இருந்து மேல போயாச்சு, பேஸ்ல போயிட்டு என்ன பண்ணியாச்சு, சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல பார்த்துட்டாங்க. மறுபடியும் ரிட்டர்ன் வந்துங்கிறாங்க. கல்பனா சோப்ரா வந்தாங்களா? பூமிக்கு வந்தவனே எப்படி எரிஞ்சிட்டாங்க? வெப்பம் தாங்க முடியாது. நல்லா தெளிவா பார்த்துங்க, வெப்பம் தாங்க முடியாது, எரிஞ்சிட்டாங்க. கரெக்ட் தானே? இங்கிருந்து போசல மாத்திரம் எப்படி இங்கிருந்து பூமியில இருந்து போறது மாத்திரம் அங்க வெறியாத மேல எப்படி போகுது? இங்கிருந்து பேஸுக்கு அனுப்பலாம், ரிட்டர்ன் வர்றது பூமிக்கு வந்தவொடனே மேல வந்து ஒரு வெப்பத்தகடு இருக்குதான் நம்ம பூமிக்கு மேல. அதுக்குள்ள நீங்க வர சொல்ல பார்த்தீங்கன்னா எரிக்கற்கள் வருது தெரியுமா? அந்த எரிக்கற்கள் வந்து நம்ம பூமி போலதான் இருக்கும். அந்த எரிக்கற்கள் நம்ம பூமிக்குள்ள கிட்ட வந்தவொடனே அது சாம்பலா மாறிடும், எரிஞ்சு. அப்படிதானே சொல்றாங்க. அப்ப இங்க இருந்து செவ்வாய்கிரகத்துக்கு எப்படி ராக்கெட் அனுப்பிச்சான்? செவ்வாய்கிரகத்துக்கு போன ராக்கெட்டு எப்படி ரிட்டர்ன் வந்துச்சு? இங்கிருந்து 1969 60 கிட்டத்தட்ட 65 69 இங்கிருந்து என்ன பண்ணாங்க, இதுக்கு நிலாவுக்கு ராக்கெட் அனுப்பிச்சா ஆம்ஸ்டாங் போய் இறங்கினாங்க. இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கே கல்பனா சவ்ரா கீழே இறங்கி வந்து சொன்னே எரிஞ்சு போச்சா இல்லையா? அப்ப அங்க போனது திரும்பி வர சொல்ல ஏன் எரிஞ்சு போகல? ஏன் எரியல? எரிஞ்சிருக்கணும் தானே. இங்கிருந்து நாய் அனுப்பிச்சேன், இங்கிருந்து என்ன பண்ணலாம், இங்கிருந்து எலி அனுப்பி வச்சாங்களாம். போனது ரிட்டர்ன் குரங்கு அனுப்பிச்சு வச்சாங்களாம். போச்சா மறுபடியும் ரிட்டர்ன் வச்சா வந்து வர சொல்ல என்ன ஆயிடுச்சா, குரங்கு செத்து போய் கிடைச்சா. ஓ காத்துன்னு தெரிஞ்சுக்கலாம். டேய் முட்டாள், ஆல்ரெடி அவர் சொல்லிட்டார் ஏற்கனவே, நீ வானத்துக்கு மேல போய் கூட இருக்க போடணும்னு நினைப்படா. தான் அங்கிருந்து தள்ளுண்டாயிட்டார். கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க நிலாவில் போய் குடியேற்றணும்னு. அவனும் என்ன பண்ண முடியல, இந்நாள் வரைக்கும் சொல்லியிருக்கிறான், ஒன்றும் குடியேற்றவே முடியலை. இங்க இருந்து செவ்வாய்கிரகத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணான்றான். செவ்வாய்கிரகத்தில் ஆராய்ச்சி பண்றான், அங்கேயும் போய் குடியேற்ற முடியலை. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், இங்க இருந்து டெலஸ்கோப் வச்சு பார்க்குறேன், பார்த்தோன்னே பல கிரகம் தெரியுதுன்னு சொல்றான். கீழே உக்காந்துக்குன்னு ஏன்டா சென்டினல் தீவு, நம்ம இந்தியாவில் சென்டினல் தீவுல எத்தனை மனுஷங்கிறான் இதுவரை எவனாலும் கண்டுபிடிச்சானா? இங்க இருந்து ராக்கெட் வச்சு நீ பாக்குற நிலாவை பாக்குற, நிலாவில் என்ன இருக்குதுன்னு பாக்குறியே. இதுவரையிலும் உலக சரித்திரத்திலேயே அநேக தீவுகளை போய் இன்னும் ஆராய்ச்சி பண்ண முடியல.
அந்த சென்டினல் தீவில் இருக்கிற மனுஷன் எத்தனை பேர் இருக்கிறான்னு சொல்லிட்டு டெலஸ்கோப் வச்சு பார்த்தானா கண்ணுக்கு தெரியாத இடத்துல குருவி அதை பாருங்க, கண்ணுக்கு தெரியாத இருக்கிற அந்த கடுகு போல இருக்கிறதே அங்க பெருசா தெரிஞ்சான். சென்டினல் தீவு சின்ன தீவு, அதை வச்சு ஆராய்ச்சி பண்ண முடியுதா? உன் ஞானத்தையும் உன் புத்தியும் அறிவையும் மட்டாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும் கட்டளை எல்லாமே நிற்கும். ஹல்லேலூயா. சர்வத்தை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவரை ஆராதிப்பதற்காக தான் உன்னை படைச்சார். ஆனா மனுஷன் நீங்க என்ன பண்றான் தெரியுமா? இந்த பூமியில நம்ம யுகா யுகா காலம் இருக்கணும் ஓடி 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 போடி என்ன பண்றான்? தனக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன்னுடைய ஜீவியத்திற்காக ஓடி ஓடி உழைச்சுன்னு கிடக்கிறான். ஆனா அவர் விரும்பத்தை என்ன தெரியுங்களா? புத்தி உள்ள ஆராதனை தான் விரும்புற. ஹல்லேலூயா. நீங்க பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சவா இருக்காதே. உலகத்தால செய்யட்டும், உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தட்டும். ஆனால் நீ சத்தியத்தை அறிந்தவன், தேவ திருவசனங்களை அறிந்திருக்கிற நீ வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நட. காரணம் என்ன? அவருடைய சிங்காசனத்தில் உன்னை போய் உட்கார வைக்க போறாரு. அவரோட யுகா யுகா காலம் அவரோட நீ வாழ போற. அதற்காக தான் உன்னை கர்த்தர் படைச்சார், அதற்காக தான் உன்னை உண்டாக்கினார். உலக காவலை உன் இருதயத்தை ஒடுக்கும். நீங்க அநேகர் சத்தியத்தை அறிஞ்சுன்னு சொல்றாங்க, வேத வார்த்தைகளை நாங்க என்ன பண்றோம், இரவும் பகலும் தியானிக்கிறோன்றாங்க. மணி கணக்கில் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து நான் என்ன பண்றேன், முழங்கால் படிட்டு நான் ஜெபம் பண்றேன்றாங்க. கர்த்தர் இன்னத்துல முகமுகமாய் பேசினார்னு சொல்றாங்க. ஆனா தேவனை ஆராதிப்பதற்காக யார் இல்லை, யார் இல்லை, மனுஷன் இல்லை. காரணம் என்ன? அவனுடைய இருதயம் தீட்டுப்பட்டு காணப்படுகிறது. அவனுடைய இருதயம் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது. அவனுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவன் இருதயத்திலே குடிகொண்டு காணப்படுகிறது. எப்படி கர்த்தர் முழுமனதோடு ஆராதிப்பான்? காரணம் என்ன? அவன் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சவனா இருக்கிறான். உங்களை அப்படி அணைக்கலன்ற இந்த சத்தியத்தை வாரந்தோறும் கேட்கிறோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறோம் சொல்றோம். மகிமைப்படுத்துறதுக்கு என்ன பண்றதில்லை, வரல. சத்தியம் 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 போய் சொல்றோம். நீங்க நல்லா உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க. சாதாரண இந்த இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கே போய் வந்த ராக்கெட்டு பூமிக்கு உள்ள என்ட்ரியானவனே எரிஞ்சு போச்சுன்னு சொல்றியே. இங்க இருந்து நிலாவுக்கு நான் அனுப்புனேன்னு சொல்றேன், இங்க இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புனேன், புதன் கிரகத்துக்கு அனுப்புனேன். போன ராக்கெட்டு திரும்பி வருமா, இல்லை அங்கிருந்து சில காரியம் நடக்குமா? ஒன்றும் வேணாம். பெட்ரூமுக்குள்ளேயே பாத்ரூமுக்குள்ளே போய் போனை வச்சுனாவே நெட்வொர்க் வரல. வருதா நெட்வொர்க்கு? பெட்ரூம்ல இருந்தா நெட்வொர்க் வருதா? வருதா வரலையா? வரல. அதுக்கு எத்தனை டெக்னாலஜி, அதுக்கு எத்தனை அந்த ரிசீவர் வைக்கிறோம். ஆனா எங்க அதுவே மொத்தம் காத்துலதான் இயங்குது. செவ்வாய்கிரகத்துல காத்தே இல்லைன்ற, அங்க இருக்கிற போட்டோ இங்கிருந்து எப்படி டெலிகாஸ்ட் ஆகுது? மனுஷனை முட்டாளாக்குவதற்காக என்ன பண்றான்? இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறான். அவர்களுடைய ஞானத்தை அறிந்தவன் ஒருவனும் இல்லை. அதனால்தான் கர்த்தர் புத்திமான்களையும் கல்விமான்களையும் என்ன பண்ணல, கர்த்தர் அறியலை. நம்மளோட பைத்தியத்தை தான் கர்த்தர் தெரிஞ்சுன்னு இருக்கிறார். இந்த பைத்தியம் வந்ததுதான் கர்த்தர் ஆராதிக்கும், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அதனால்தான் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்க என்ன ஆராதனை பண்ணணும் சொல்லுங்க? என்ன ஆராதனை செய்யணும்? புத்தி உள்ள ஆராதனை செய்யணும். இனி நான் உலகத்தை ஒரு நாளும் நினைக்கவே மாட்டேன். என் தேவைகள் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். நான் என்னை அழைத்த தேவனை நான் உண்மையாய் கர்த்தர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். எனக்கு என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், எனக்கு என்ன கண்ணீர் வந்தாலும், என் தேவனுடைய சிங்காசனத்துல நானும் போய் அமரணும், நானும் போய் அவரோட வாசம் பண்ணணும். எனக்கு அது இருந்தா போதும். நீங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சவங்களா ஒருபோது இருக்கவே இருக்காதீங்க. உலகத்தார் உலகத்தை நாடி தேடி ஓடட்டும். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஒருத்தவங்க கேட்கிறான், ஆண்டவரே என் தாய் என் தகப்பன் நம்ம என்ன பண்ணிட்டு வரேன், அடக்கம் பண்ணிட்டு வரேன். மரித்தவன் அவனை மரித்தவன் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. மரித்தவன் எங்க போவான்? நித்திய பாதாளத்துக்கு போவான். ஹல்லேலூயா. நித்திய ஆக்கணைக்குள்ள அவன் கடந்து போவான். ஆனா நித்திய ராஜ்யத்திற்காக அவனை அழைத்தேன், என்னை பின்பற்றி வா. அவரை பின்பற்றி வரமா? சொல்லுங்க. அவரை பின்பற்றி பாருங்க.
உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை நிச்சயமே குறைபடாது. ஏன்? வேதம் சொல்லுகிறது, நம்ம பைத்தியங்களா கிடக்கிறோம். கர்த்தர் நம்மளை பைத்தியம் அறிஞ்சிருக்கிறார். யார் மேல பைத்தியம்? நித்திய பிதாவாகிய தேவன் மேல ஒரு பைத்தியம். அவரையே நாடுங்க, அவரையே தேடுங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ளுங்க. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். காரணம் என்ன? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா! எனது சாயலாக நான் உன்னை உண்டாக்கினேன், நீங்க பலுகி பெருகுங்க, அதே போதும். ஹல்லேலூயா! முழங்கால் படியிடுவோமா? நாம் தேவ சமூகத்திலே கேட்போமா? சோத்தரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த நாள் உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஒப்புக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னீர். இதுவே புத்தி உள்ள ஆராதனை என்று சொன்னீர். அப்பா, என் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் இனி தெரியாமல் ஆண்டவரே, உமது நாமம் மகிமைக்காக, உமது நாமம் பிரஸ்தாபத்திற்காக நாங்கள் சத்தியத்திற்கு சாட்சியாய் ஜீவிக்க தேவ கிருபையும் தேவ பலனும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார கர்த்தாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருமான். பிள்ளைகளை பலப்படுத்தும், வார்த்தையினாலே வழிநடத்தும். ஆண்டவரே, புத்தி உள்ள ஆராதனை செய்யத்தக்க வழிவாசல்களை திறந்ததாரும் கரங்களிலே தாழ்த்து அர்ப்பணித்து ஒப்புக்கொண்டு ஆண்டவரே, இந்த சத்திய அறியக்கூடாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்குகிற எல்லா அந்தகாரத்தின் இருள்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொன்னீரே, இந்த உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாரும். சமூகத்தில் எங்களை தாழ்த்து அர்ப்பணித்து ஒப்புக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே.